ஒரு நிமிஷம் கேளுங்க. நாங்கள் வெஜிடேரியனுங்க. புரோட்டீன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்போ என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, 5 ரொம்ப எளிமையான இந்தியன் ஃபுட்டே சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் அதை சாப்பிட ஆரம்பிச்சிங்கனாலே உங்களோட புரோட்டீன் ரிக்குவயர்மெண்ட், அதாவது பாடி வெயிட் எவ்வளோ இருக்கோ அதுக்கு 1 கிலோவுக்கு 1 கிராம் எடுக்கணுங்கிறது கணக்கு சொல்கிறாங்க டயட்டீஷியன்ஸ் அண்ட் டாக்டர்ஸ். ஸோ நீங்கள் அப்படின்னா என்ன எடுக்கலாம்? ஃபஸ்ட்டு நீங்கள் கருப்பு உளுத்தம்பருப்பு இருக்கு இல்லையா? அதில் 15 கிராம் 100 கிராம் கருப்பு உளுத்தம்பருப்பில் 15 கிராம் புரோட்டீன் இருக்காங்க. நீங்கள் நிறைய அது சமைச்சே சாப்பிடலாம். அது 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 அதே மாதிரி உங்களுக்கு மூங் தால்னு சொல்கிறோம் இல்லையா? அதை கூட நீங்கள் ஒரு தால் மாதிரி தால் ஃப்ரைன்னு சொல்லி அதை பண்ணி அதுலேயுமே சாப்பிட்லாம். அதுவுமே கிட்டத்தட்ட 14 கிராம் புரோட்டீன் உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது ஐட்டம் ரொம்ப முக்கியமானது உப்பு கடலை. உப்பு கடலை தோலோடையும் சாப்பிடலாம், அது வறுத்தும் சாப்பிடலாம். நீங்கள் அந்த தோல் வந்து ஃபைபர் வேல்யூ நிறையா இருக்குது. உப்பு கடலை ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் உடம்புக்கு. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் டு 14 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் உங்களுக்கு 100 கிராம் உப்பு கடலில் இருக்குது அப்படிங்கிறது டயட்டிஷியன் சொல்கிறாங்க. மூணாவது ஐட்டம் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ், பால் பன்னீர் சம்மந்தமான இந்த ஐட்டம் வந்து நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலாம். இதில் கிட்டத்தட்ட 15லேருந்து 20 கிராம் ப்ரோட்டீன் வந்து ஒரு 100 கிராம் இதில் கிடைக்குது. ஒரு டம்ளர் பாலில் வந்து 10 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்குது அப்படிங்கிறத டயட்டிஷியன் சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். நாலாவதாக நீங்கள் சாப்பிடக்கூடிய ஐட்டம் வந்து பச்சை பட்டாணின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதை நீங்கள் புலாவில் போட்டு சாப்பிட்லாம், இல்லை ஊற வச்சுட்டு தனியாகவும் சாப்பிட்லாம். அதுலேயுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 10-12 கிராம் ப்ரோட்டீன் வந்து ஒரு 100 கிராமுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. கடைசி ஐட்டம் வந்து ரொம்ப எளிமையானதுங்க. வேர்க்கடலை இருக்கு இல்லையா? அந்த வேர்க்கடலை 22 கிராம் ப்ரோட்டீன் இருக்குங்கிறாங்க ஒரு 100 கிராமுக்கும். கைமுட்டை அளவு எடுத்துட்டு அதை நீங்கள் வேக வச்சும் சாப்பிட்லாம், இல்லாட்டி வறுத்து மாதிரி வச்சுட்டு அந்த வேர்க்கடலையை சாப்பிட்லாம். இந்த 5 ஐட்டம் நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே உங்கள் உடலுக்கு தேவையான இது தினமுமே நீங்கள் சாப்பிட்லாம். வேறு நேரத்தில் உங்கள் ஸ்நாக்குக்கு பதிலாக இதை சாப்பிட்லாம். அதே மாதிரி பால் பன்னீர் ஐட்டங்கள் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு வந்தீங்கனாலே உடனே இதை சாப்பிட்டீங்கன்னா அது இமீடியட்டாக உங்கள் பாடியில் உள்ளே சேர்ந்து நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இந்த 5 ஐட்டமை வெஜிடேரியனாக இருக்கிற நீங்கள் சாப்பிட ஆரம்பிங்க. உங்கள் ப்ரோட்டீன் ரிக்குவயர்மெண்ட்டை நீங்கள் நான்வெஜ்ஜு போய் தான் சாப்பிட்ணும், முட்டையை சாப்பிட்டு தான் பண்ணணும்னு இல்லாமல் இதுலேயும் உங்களால் பண்ண முடியும். முயற்சி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.